வாங்கிட்டாங்க. பிரபல யூடியூபரான இர்ஃபான் ஹெல்மெட் போடாம ஒரு பைக் ஓட்டின வீடியோ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவை பார்த்து என்னங்க இது இர்ஃபான்லாம் பாருங்க ஹெல்மெட்டே போடாம பைக் ஓட்டிட்டு இருக்காரு, அவர் மேலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நெட்டிசன்கள் கொந்தளிக்க, என்னையா அது நம்ம வீட்டு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு அப்படின்னு ஹெல்மெட் போடாததுக்கு ஒரு 1000 ரூபா, நம்பர் பிளேட் ஒழுங்கா இல்லைன்னு அதுக்கு ஒரு 500 ரூபான்னு 1500 ரூபாயை இர்ஃபானுக்கு போலீஸ் அபராதம் போட்டிருக்குங்க. இதை பார்த்தோன்னே நெட்டிசன்கள் பூரா என்னையா அது பாவையா இருப்பானோ அவருக்கு இப்போ 1100 ரூபாய் அபராதம் போட்டுறீங்களே, எப்படியா அதை கட்டுவார் அப்படின்னு இர்ஃபான் மேல பரிதாப ஆரம்பிச்சிட்டாங்க. 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க? இல்ல, போன பஞ்சாயத்திலே முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு. இப்படி ஒரு பக்கம் நெட்டிசன்கள் இர்ஃபான் மேல பரிதாபப்பட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இர்ஃபானுக்கு விதிக்கப்பட்ட இந்த 1100 ரூபாய் அபராதத்தை நம்ம டிடிஎஃப் என்னவா நினைச்சு கொண்டாடிட்டு இருக்காரோ தெரியலையாப்பா அப்படின்னு நெட்டிசன்கள் எதை வேற கலாச்சலிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா டிடிஎஃப் பாசன் எது பண்ணாலும் நம்ம போலீஸ் இருக்கிற நடவடிக்கையில தீயா இருக்கும். அப்படிதான் அவர் ஸ்டண்ட் அடிச்சுன்னு அரெஸ்ட் பண்ணல இருந்து நீ போன் பேசிட்டே கார்ல ஓட்டுறியாமே அப்படின்னு கூட்டு போன வரைக்கும் டிடிஎஃப் பாசன் வேற லெவலா போலீஸ் செஞ்சாங்க. ஆனா டிடிஎஃப் பாசன் செஞ்சா இந்த அளவுக்கு பண்றாங்க இல்லையா, இர்ஃபான் பண்ணும்போது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா, என்னையா அது வினோதமா இருக்கு. இதை பத்தி இர்ஃபான் கிட்ட டிடிஎஃப் பாசன் பேசுன்னு வச்சிங்களேன், மேபி அவர் கொஞ்சம் கிளாரிபிகேஷன் கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு நெட்டிசன்கள் எதையும் வேற பிடிச்சி ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. நம்ம இர்ஃபான் இருக்காருலங்க, சர்ச்சைக்கு பஞ்சமே இல்லாத நபருங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு சர்ச்சை சிக்கிட்டே இருப்பாரு. அப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய கார் மோதி ஒருத்தர் இறந்ததுல இருந்து அவருடைய பிறக்க போகக்கூடிய குழந்தையோட ஜெண்டர் ரிவீல் பண்ண வரைக்கும் சர்ச்சைகள் ஓயவே இல்லை. அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டதா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லி புகார் தரத்தை அறிவுறுத்தியும் இப்போ இருக்கிற எந்த வீடியோ ரிலீஸ் பண்ணல, அந்த சர்ச்சையும் அப்படியே மெதுவாக மூடிட்டாங்க. அவன் நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல. இதை பார்த்து நினைச்சஎனக்கு இணையாது யூடியூபர்கள் மேலே அரசு தீவிரம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. டிடிஎஃப் பாசன் அரெஸ்ட் பண்ணுறீங்க, பிரியாணி மேலே அரெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பல யூடியூபர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க. சரிதான், தப்புனா நடவடிக்கை எடுங்க. ஆனால் இர்ஃபான் பண்ணதும் தப்பு தானேங்க. இப்போ துபாய் போய் சென்டர் ரிவீல் பண்ணிட்டு வந்திருக்காருன்னா அது இங்கே ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறும்ல. அப்படி பண்ணக்கூடாதுன்னு இங்கே தடை இருக்கிற போது அவர் வெளிநாட்டுக்கு போய் பண்ணிட்டு வந்து அது ஒரு மிகப்பெரிய விழா எடுத்து கொண்டாடுறாருங்க அப்படின்னு நெட்டிசன்களை விமர்சிக்க அப்புறமா சர்ச்சைக்குள்ளானது. அப்புறமா சர்ச்சை எடுத்து மூடிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நடிகர் பிரசாந்த் இருக்கார்லங்க, அந்த பட ப்ரொமோஷனுக்காக பைக் ஓடிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அப்போ ஹெல்மெட்டே போடாமல் தான் இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. ஹெல்மெட் போட்டாங்க இன்டர்வியூ கொடுக்க முடியும் போது மறந்து போயிரும்ல. அப்படி டி நகரில் பைக் ஓடி இன்டர்வியூ கொடுக்க அந்த வீடியோ பார்த்து என்னையா அது ரொம்ப நாளாக ஹெல்மெட் போடுங்க எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு பிரசாந்த். அவர் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் நெட்டிசன்கள் கொந்தளிக்க போலீஸு முன்னாடி ஹெல்மெட்டுக்கு பின்னாடி ஹெல்மெட்டுக்கு 1000 2000 அபராதம் வச்சிருக்கு. பிரசாந்துக்கு 2000 அபராதம். ஆனால் பாரியா நம்ம இர்ஃபானோட இந்த வீடியோ ரொம்ப நாளாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் ரொம்ப நாளாவே ஹெல்மெட் போடாத இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டு இருக்குது. இது போலீஸ் கணக்கு படவே இல்லையா, ஏன் அபராதம் விதிக்க மாட்டீங்களா, பிரசாந்த படமும் இர்ஃபான் பெரிய ஆளா அப்படின்னு நெட்டிசன் கொந்தளிச்ச பின்னாடி தான் 1100 ரூபாய் அபராதம் போட்டிருக்கிறாங்க. எப்படியோ அந்த பணங்கிறது அவருக்கு என்ன சொல்றது, ஒரு டீ செலவு மாதிரி தான். அவர் போய் ஃபுட் ரிவ்யூ பண்ணுற ஒரு டீ குடிப்பாரு, அதுக்குள்ள ஒரு செலவு கிடையாதுன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் ஒரு டீ காசு செலவு செலவாகும்.